அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இயேசுவினுடைய சிலுவை பாடுகள், அவர் எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே மரிக்கும் போது எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார், அதன் மூலம் நமக்கு எப்படி எந்த அளவுக்கு அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களுடைய விளக்கத்தை இயேசு எப்படி நம்முடைய பாடுகளை சுமந்தார், எப்படி நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அதற்காக அவர் எப்படி பாடுகளை அனுபவித்தார், அவர் எப்படி மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார் என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடு குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக எதில் நாம் ஆரம்பித்தோம்? இயேசு பாருங்க, கெத்செமனை தோட்டத்திலே அவர் தம்முடைய சீஷர்களோடு போய் ஜெபிக்க சென்றிருந்தார். பாருங்க, அங்கே ரோம படை வீரர்கள் மற்றும் பிரதான ஆசாரியன் மூப்பர்கள் அவர்களால் அனுப்பப்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? கைது செய்கிறார்கள். பாருங்க, அந்த சம்பவம் தொடங்கி நாம் இயேசுவினுடைய அந்த சிலுவையில் அவர் கடைசியாக மரிக்கிற அந்த கிட்டத்தட்ட அந்த 12 மணி நேர சம்பவங்கள்ல இருந்து இயேசு எப்படி நம்முடைய பாவங்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்ற அந்த காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே நாம் முதல் 2 காரியங்களை பார்த்தோம். கெத்செமனை தோட்டத்தில் இயேசு பாருங்க, அவர் ஜெபித்து பாருங்க, அவர் தாம் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்க அதனால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் மரிக்கிறதுனால அவர் சிலுவையிலே தேவ கோபாக்கினியை தன்மேல் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற அந்த காரியத்தை அவர் உணர்ந்து இயேசு மிகுந்த வியாகுலப்பட்டு வேதனைப்படுகிறார். அதனால் பாருங்க, அங்கே கெத்செமனை தோட்டத்தில் இயேசு மிகுந்த ஊக்கத்தோடு பாருங்க போராடி அங்கே என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஏனென்றால் பாருங்க, இயேசுவுக்கு அங்கே சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அப்போ அவர் ஜெபித்து தேவனுடைய பலத்தை பெற்று அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னையே என்ன செய்கிறார்? அர்ப்பணிக்கிறதை அங்கே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த வேளையில் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இரவு. அதாவது பாருங்க, இயேசு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். அதுக்கு முந்தின நாள் பாருங்க, பஸ்கா பந்தியை இரவு வியாழக்கிழமை இரவு இயேசு அனுசரித்து விட்டு கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே பாருங்க, இயேசு இப்போ கெத்செமனை தோட்டத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கே இயேசு என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். பாருங்க, அங்கே ஜெபத்திலே அவர் போராடி ஜெபிக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, முதலாவது இயேசு எப்படி அவருடைய பாடு ஆரம்பிக்குது? தம்முடைய சொந்த சீஷர்கள் பாருங்க அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்காம நல்லா நித்திரை செய்து விட்டார்கள். பாருங்க,
இந்த இடத்துல நாம் பல நேரம் தேவ சித்தத்தை செய்யாம நித்திரை செய்து விடுகிறோம். அந்த நம்முடைய அந்த 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 தவறுகளை, அந்த அந்த பாவத்தை அங்கே இயேசு அதனால் வருகிற பாடுகளை அங்கே இயேசு என்ன செய்கிற கெத்செமனே தோட்டத்தில் அனுபவித்து அவருடைய வேர்வை இரத்த துளியாய் அங்கே என்ன செய்கிறது, கெத்செமனே தோட்டத்தில் விழுகிறது. அப்படியாக அவர் நம்முடைய பாடுகளை அனுபவித்தார். அடுத்தது பாருங்க, இயேசுவை பாருங்க அவருடைய சொந்த சீஷனாகிய பாருங்க 12 ஒருவனாகிய யூதாஸ் பாருங்க இயேசுவை அதிகாரிகளிடத்தில் என்ன செய்கிறாரு, காட்டி கொடுக்கிறார். அவரை கைது செய்யும்படி காட்டி கொடுக்கிறார். பிரதான ஆசாரியர்களுடைய அந்த வேலைக்காரர் அந்த பாதுகாவலர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படி தன்னோட சொந்த சீஷனா இயேசு துரோகத்தை அனுபவிக்கிறார். பாருங்க, பல நேரம் நம்ம இந்த உலக வாழ்க்கையில பிறர் நமக்கு துரோகம் செய்யும் போது, நம்மை காயப்படுத்தும் போது அவர்களை மன்னிக்க முடியல. ஆனா இப்ப அவர்களை மன்னிக்கும்படியான பலனை பெற்றுக்கொள்ளும்படி பாருங்க இயேசு அந்த பாடுகளை அங்கே என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். பாருங்க, இப்போ அவர் கைது செய்யப்படும் போது கிட்டத்தட்ட நடுப்பகல் வேலை பாருங்க, ஒரு மணியை தாண்டும். இப்போ பாருங்க நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். பாருங்க, இப்போ நாம் மறுபடியுமாய் லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். லூக்கா 22ஆம் அதிகாரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் பாருங்க, இப்போ 49 51 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே அடுத்ததாக இயேசு பாருங்க அவர் சிலுவையின் பாடுகளை அனுபவிக்க போகும்போது அவர் அனுபவிக்கிற அடுத்த வேதனையை பார்க்கிறோம். இங்க பாருங்க, இயேசுவனுடைய சீஷனாகிய சீமோன் பேதுரு பாருங்க ஒரு அவசரப்பட்டு செய்கிற ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறோம். பாருங்க, இப்ப எல்லா படை வீரர்கள் எல்லாம் வந்து இயேசுவை கைது செய்யறக்கா வர்றாங்க. யூதாஸ் கரித்து ஒரு பெரிய கூட்டத்தையே கூப்பிட்டு வர்றாரு இயேசுவை கைது செய்யறதுக்கு. ஆச்சரியம். அந்த வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை வைத்து இயேசுவை கைது செய்யறதுக்கு வந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இயேசுவை கைது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 300 600 வீரர்கள் வந்திருந்திருக்காங்க பாருங்க. அதுவும் வந்தவர்கள் எல்லாம் பெரிய பட்டயத்தோட என்ன செய்திருக்காங்க, வந்திருக்காங்க. எதுக்குன்னா யூதாஸ் கரியத்து சொல்லி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரதான ஆசிரியர் இடத்துலலாம் இயேசு ரொம்ப வல்லமை நிறைந்தவர், அதனால ஒருவேளை அவர் பெரிய போராட்டம் பண்ணாலும் பண்ணலாம், அதனால நீங்க அதுக்கு தயாரா வாங்கன்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர்கள் ஒரு பெரிய படை இதையே அனுப்பி வைக்கிறாங்க ஒரு இயேசுவை கைது செய்யறதுக்கு. அப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, அப்படி வந்த உடனே பேதுரு அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பாருங்க மாம்சீகமா மூளை வேலை செஞ்சு பாருங்க. இப்போ பாருங்க இயேசுவின் இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, பட்டயத்தினால வெட்டுவோமா? உலகத்தான போல செயல்படுறீங்க. பேதுரு பாருங்க அவருடைய ஜென்ம சுபா வேலை செஞ்சதுனால பாருங்க கடைசியில அங்கே ஒரு பிரதான ஆசாரியனோட வேலைக்காரனை வலது காதை நினைச்சுறாரு, வெட்டிடுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை இங்க செய்யறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தவறு அங்க செய்யறாரு பாருங்க. அங்க பேதுரு மாம்சீகமா செயல்பட்டு பாருங்க அவசரத்துல பட்டயத்தினால அங்க பாருங்க பிரதான ஆசிரியரோட வேலைக்காரனோட வலது காதை வெட்டிடுறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பேதுருனுடைய இந்த செயலால என்ன ஆயிருக்கும்னா, கர்த்தர் பேதுரு குறித்து வைத்திருந்த அந்த திட்டத்தையே அன்னைக்கு பேதுரு தன்னுடைய அவசரத்தினால பாழாக்கியிருப்பாரு பாருங்க. ஏன்னா கர்த்தர் பேதுருவை சபையின் தலைவனாக அவனை பயன்படுத்த வேண்டும். 12 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் ஒரு தலைவராக இருந்து அவர் பின்பு செயல்படணும். கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்தணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஆனா இங்கே பேதுரு செய்த இந்த செயல் மூலம்
பிரதான ஆசரோட வேலைக்காரோட வலது காதை வெட்டின அந்த செயல் மூலமா பாருங்க அன்னைக்கு என்ன நடந்திருக்கலாம்னா, அங்க வந்த அந்த அந்த அதிகாரிகள் பாருங்க இயேசுவை கைது செய்தது மட்டும் இல்லை, பேதுருவும் என்ன செய்திருக்கலாம், கைது செய்து அவரை சிறைச்சாலையில என்ன செய்திருந்திருக்கலாம், அடைத்திருந்திருக்கலாம். அதுவும் சிறைச்சாலை அடைக்கிறதுனா அவருக்கு பெரிய கொடிய தண்டனை கொடுத்து பல வருஷங்கள் அவரை சிறைச்சாலையில் அடைத்திருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை அங்க ஏற்பட்டிருக்கும் பாருங்க. ஆனா இயேசு எதற்காக அவர் சிலுவையில மரிக்கிறார்? நம்முடைய பாவங்களை சுமக்கும்படிதான் அவர் என்ன செய்கிறார், சிலுவையில மரிக்கிறார் அல்லவா. அதனால இயேசு அங்க பாருங்க உடனே அங்க செயல்பட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த வேலைக்காரனுடைய காதை தொட்டு பாருங்க, இயேசு அந்த அந்த பிரதான ஆசருடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கி இதன் மூலம் பாருங்க பேதுருடைய வாழ்க்கையை என்ன செய்தார், காப்பாற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் பேதுருவை குறித்து வைத்திருந்த தேவ திட்டம் தடைபடாதபடி அங்கே இயேசு பேதுருவுக்காக பாருங்க அங்கே இயேசு பேதுருவுக்காக என்ன செய்கிறார், அங்கே கிரியை செய்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம கூட இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரம் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவசரத்துல என்ன பண்ணிடுறது, மாம்சீகமா எதையாவது என்ன செய்துறது. பாருங்க நம்ம மோசே, பழைய ஏற்பாட்டுல மிகப்பெரிய தேவதாசனாக ஜனங்களால் கருதப்பட்ட மோசே கூட பாருங்க தன்னோட 40வது வயதுல அவர் பார்க்கிறார் எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளவு கொடூரமாய் அவர்களை எப்படி அடிமைத்தனப்படுத்தி அவர்களை எப்படி வேதனைப்படுத்தினான்னு பார்த்த உடனே பாருங்க மோசேக்கு கோபம் வந்து ஒரு எகிப்தியனை என்ன செய்துறாரு, கொண்டு போட்டுறாரு, அவசரப்பட்டு செயல்பட்டுறாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு 40 ஆண்டுகள் பாருங்க மோசேனோட வாழ்விலே தேவ திட்டம் என்ன செய்திருச்சு, தாமதமாயிருச்சு. கர்த்தர் இவரை இந்த மாம்ச வல்லமையை சார்ந்து இருந்த மோசேயை பாருங்க கொஞ்சம் அந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற அந்த குணத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு சுத்தமா மாம்சத்தின் மேல் தன்னுடைய மாம்ச வல்லமையின் மேல் சுத்தமா நம்பிக்கையே இல்லாமல் போற அளவுக்கு அவரை கொண்டு வர்ற அந்த நிலைக்கு கொண்டு வர கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிட்டு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கூட இந்த காலகட்டத்துல கூட பாருங்க சிலர்லாம் பாருங்க கர்த்தரால் சில ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்படுவாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறது, மாம்சீகத்துல போய் எதையா செய்யறது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, சில நேரம் சில சபை கட்டடம் கட்ட வேண்டியிருக்கும், அது கட்டுவது ரொம்ப முக்கியம்தான். ஆனா பாருங்க அதை செய்யறேன்னு சொல்லிட்டு போய் அதிக கடன்களை வாங்கி பாருங்க, இப்படி சில நேரத்துல நிறைய ஊழியக்காரங்க கடன் சுமையில போய் என்ன செய்துடுறாங்க, சிக்கிறாங்க. தேவ சித்தத்தை அவசரப்பட்டு செய்யறேன்னு சொல்லி கடைசியில கடன் சுமையில சிக்கி கஷ்டப்பட்டு சிலர் ஊழியத்தை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை என்ன செய்து வந்து விடுகிறது. ஆனால் இயேசு அந்த பாவத்தை சிலுவையில சுமந்து அன்றைக்கு எப்படி இயேசு அங்கே தலையிட்டு அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை சுத்தமாக்கி பேதருடைய வாழ்விலே தேவ சித்தம் தடைபடாதபடி செய்து போல இன்றைக்கும் அவர் பாருங்க நம்முடைய வாழ்விலும் செய்ய வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்முடைய மாம்சீகமான விதத்துல செயல்பட்டு பாருங்க தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடும்படியாக சில காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம். ஆனா இயேசு அந்த பாவத்தை மன்னித்து நம்மை அவர் நம் செய்த தவறுகளிலிருந்து நம்மை காப்பாற்ற அவர் போதுமானவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க இப்படிதான் அவர் மெய்யாகவே அந்த ஏசாயால வாசித்தது போல மெய்யாவே அவரோட பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் தேவ பிள்ளைகளே. இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ பாருங்க கிட்டத்தட்ட நடு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இயேசுவை பாருங்க அவரை கைது செய்த வீரர்கள் எல்லாம் அவரை காய்பா என்னும் பிரதான ஆசாரியோட வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, அழைத்து கொண்டு போறாங்க. அழைத்து கொண்டு போகும்போது பாருங்க அவரை மிகவும் காய்பா முன்னாடி போய் இயேசுவை நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த படை வீரர்கள் பாருங்க இயேசுவை மிகுதியா என்ன செய்யறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 63வது வசனம் 64வது வசனத்தை
65 வாசிக்க கேட்போம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே மனுஷரால் வரும் அவமானம், நிந்தையை இயேசு இங்கே பாருங்க சுமக்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். பாருங்க, முதலாவது பாருங்க, இயேசு தம்மை கைது செய்த அந்த ரோம வீரர்களுடைய கைகளிலே பாருங்க மிதியான தூஷணத்தையும் பரியாசம் பண்ணப்படுதலையும் பாருங்க அவமானப்படுத்தப்பட்டு அடிக்கப்படுறதையும் அவர் என்ன செய்கிறாருங்க, அனுபவிக்கிறார். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவரை இயேசுவை பிடித்து கொண்டு போன மனுஷர் அவரை என்ன செய்யறாங்களா, பரியாசம் பண்ணாங்க. பரியாசம் பண்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பாருங்க, அதாவது இயேசுவை கேலி பண்ணி பல செயல்களை செய்தார்களாம். அதாவது இயேசு வல்லமையால் பிரசங்கம் பண்ணார், அநேகரை சோமாக்கினார் பார்த்தீங்களா. அப்போ இந்த பரியாசம் பண்ணி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு ஒருவரை சுகமாக்குற மாதிரி இவங்க நடிச்சு காட்டி அதை வச்சு கேலி பண்றது, இயேசு போல பிரசங்கம் பண்ணி கேலி பண்றது. இப்படி இயேசு செய்த செயல்களை பாருங்க இவங்க சும்மா விளையாட்டுக்கு செய்து அதன் மூலம் அவரை என்ன செய்யறாங்க, கேலி பண்றாங்க. கேலி பண்ணி பாருங்க அவரை அடிக்கிறாங்க. பாருங்க அவருடைய கண்களை கட்டி பாருங்க அவரை முகத்தில் என்ன செய்யறாங்க, அரைந்து பாருங்க வேணுக்கன்னு அவரை ஞான திருஷ்டினால் யார் அவரை அடிச்சான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படியாக பயங்கரமா என்ன செய்யறாங்க, துன்புறுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசுவை கைது செய்யும்படி வந்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 வீரர்கள் யாருன்னு சொல்லி அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசுவை கைது செய்ய வந்த வீரர்கள் சாதாரண போர் சேவர்கள் பாருங்க. அதாவது இயேசுவின் நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் ஏகப்பட்ட கலகங்கள், இது நிறைய யூதர்கள் ரோமர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க. அப்போ அந்த கலகக்காரங்களை அடக்கிறதுக்குன்னே சொல்லி ஒரு 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 படை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி படை, அதுக்காக படை வீரர்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு பாருங்க ஒரு கிட்டத்தட்ட 300லேருந்து 600 படை வீரர்கள் அந்த எருசலேம் பட்டணத்தில் பாருங்க இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு கோட்டையில் இருந்தாங்களாம். பாருங்க, இவங்கெல்லாம் கலகக்காரர்களை அடக்கிறதுக்காக பயிற்சி பெற்றவர்கள். அப்போ இப்படிப்பட்ட படை வீரர்கள் தான் போய் இயேசுவை என்ன செய்கிறாங்க, அவங்க போய் பாருங்க போய் அவரை கைது செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய கையில் தான் இயேசு பாருங்க பரியாசம், அவர்களால் தான் பரியாசம் பண்ணப்பட்டு அவர்கள் தான் இயேசு என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, படை வீரர்கள் இயேசு அடித்தாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, அடித்தாருன்னா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. இப்படி இயேசு முதலாவது மனுஷர்களுடைய கையினால் வேதனையை அனுபவிக்கிறாரு. பின்பு இப்போ காய்பானு பிரதான ஆசாரியன் முன்பாக பாருங்க இயேசு நியாயம் விசாரிக்கப்பட்டு இப்போ பாருங்க பிரதான ஆசாரியரும் அங்கே கூடியிருந்த மூப்பர்களும் வேதப்பாரரும் அவர் மேல் தப்பான குற்றம் சாட்டி இவர் மரண தண்டனைக்கு மரண தண்டை இயேசுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க தீர்த்து முடிச்ச உடனே இப்போ பிரதான ஆசாரியர் மற்றும் வேத பாரகர் மற்றும் அங்கே இருந்த அந்த யூத மத தலைவர்கள் கையினால இப்போ இயேசு என்ன செய்யறாரு, அடி உதயம் வாங்குறாரு. பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26 முதலாவது சேவகர் படை வீரர்கள் கையில இயேசு அவர் பரியாசம் பண்ணப்பட்டு அவர்கள் கையினால அறை வாங்கி பயங்கரமா வேதனைப்படுறாரு. அடுத்தது இப்போ பாருங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம், இப்போ பாருங்க 66, 67, 68 வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, இங்க இயேசு யாருடைய கைகளினாலே அவமானத்தையும் வேதனையும் சந்திக்கிறாரு. அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு
மேசியாவை காண்பித்து கொடுக்க வேண்டிய அந்த யூத ஜனங்களுடைய பிரதான ஆசாரியன் மற்றும் அங்கே உள்ள வேத பாரகர், மூப்பர், இவர்கள் கையினால என்ன செய்யறாரு? பரியாசம். அவர்களால் இயேசு பரியாசம் பண்ணப்பட்டு அவர்கள் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? முகத்தில் அறைகிறார்கள். பாருங்க வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அங்க பிரதான ஆசிரியரின் முன்பாக இயேசு நியாயம் விசாரிக்கப்படும் அந்த ரூம்ல கிட்டத்தட்ட 100 பேர் என்ன செய்திருப்பாங்களா, இருந்திருப்பாங்களாம். அவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இயேசு ஒருத்தரா பரியாசம் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, அவர் அதாவது அவரோட முகத்தில் துப்பி அவரை என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க, முகத்துல அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அடிக்கிறது யாரு? மத தலைவர்கள். ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமானாக நல்லவர்கள் போல கட்டி கொண்ட இந்த மத தலைவர்கள் தான் பாருங்க இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு அவரை அடிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 100 பேர் இயேசு மேல துப்பி அவரை அடிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு, ஏற்கனவே 300 600 படை வீரர்கள் எல்லாம் அவரை கேலி பண்ணி அதுல பல பேரை இயேசுவை அடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, பிரதான ஆசாரியன் மட்டும் அங்கே இருக்கிற வேத பாரகர், மூப்பர் எல்லாம் சேர்த்து இயேசு என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. அடிச்ச பிறகு இப்போ பாருங்க, இப்போ காய்பா பிரதான ஆசாரியன் முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்ட பின்பு இப்போ கிட்டத்தட்ட இயேசுவை கிட்டத்தட்ட நடு ராத்திரி 1 மணிக்கு கிட்ட அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலை விடிஞ்சிருச்சு, சூரியன் உதிச்சிருச்சு, கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பிலாத்தின் இடத்துல போய், ஏன்னா பிரதான ஆசிரியருக்கு இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்குற அந்த அதிகாரம் இல்லை, அவர் சிலுவையில் அறையிற அதிகாரம் இந்த பிரதான ஆசிரியர் இடத்துல இல்லை. அந்த தண்டனையை ரோம கவர்னர் தான் நினைச்சு கொடுக்க முடியும். அதனால பிலாத்தின் இடத்துல என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பாருங்க, அங்கேயும் இயேசு என்ன செய்கிறார்? பயங்கரமான துன்பத்தை என்ன செய்கிறார்? அனுபவிக்கிறார். பாருங்க, பிலாத்தின் இடத்துல கூட்டிட்டு போன உடனே பிலாத்து இயேசுவை விசாரிச்சுட்டு, இயேசுவின் இடத்துல ஒரு குற்றமும் நான் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கலிலேய பகுதியில பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்ததுனால கலிலேய பகுதிக்கு அந்த நாட்களில் ரோம ராஜ்யத்தில் அந்த பகுதிக்கு தலைமை அதிகாரியாக இருந்த ஏரோதனிடத்தில் பிலாத்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறாரு. அப்போது அந்த ஏரோதனுடைய வீரர்கள் கையில் இயேசு அடுத்தது என்ன செய்கிறார்? பயங்கரமான துன்பத்தை அனுபவிக்கிறார். பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகர்களோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பினான். பாருங்க, இங்க ஏரோது அடுத்ததாக ஏரோதனுடைய அந்த போர் சேவர் கையில இயேசு அவர் பரியாசம் செய்யப்பட்டு அவங்களுடைய கையில பயங்கர துன்பத்தை என்ன செய்யறார்? அனுபவிக்கிறார். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட நடு ராத்திரி 1 மணிக்கு இயேசுவை கைது செய்கிறாங்க. இப்போ அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து இயேசு பாருங்க, இயேசுவா பரியாசம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க. பல இடத்துல பல நூற்றுக்கணக்கான பேர் அவரை அடிக்கிறாங்க, குத்துறாங்க. இயேசு எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த துன்பம் எதை பற்றியதா இருக்கிறது பாருங்க. இயேசு ஒவ்வொரு இடமா அலக்களிக்கப்படுறார். முதல்ல பிரதான ஆசாரியர் இடத்துல கூட்டு போறாங்க, அடுத்தது பிலாத்தின் இடத்துல கூட்டு போறாங்க, அடுத்தது ஏரோதன் இடத்துல கூட்டு போறாங்க. பயங்கரமா அலக்களிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் குத்தும் பரியாசமும் நிந்தையும் அவர் அனுபவிக்கிறார். இதெல்லாம் எதை குறிக்குது? உலக வாழ்வின் பயணத்திலே நாம் மனுஷர்களால் பல நிந்தையும் அவமானத்தை என்ன செய்யணும்? சந்திக்கிறோம். இந்த உலகத்துல வாழும்போது பல போராட்டங்களெல்லாம் நாம் குத்தப்படுறோம், குத்து வாங்குறோம். பல போராட்டங்கள் நம்மளை அடிக்கிற மாதிரி அது நம்மளை வேதனைப்படுத்துகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனுஷர்களால் வரும் நிந்தை, வேலை செய்யற இடத்துல சில பாஸ் மூலமாக நம்ம நிந்திக்கப்படுறோம்.
நம்ம நம்ம வசிக்கிற வீடுகளில் சில மனுஷர்களால் நிந்தையை அனுபவிக்கிறோம். பாருங்க, சமீபத்தில் கூட ஒரு தாயார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கேன், என் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி தப்பாக பேசி என்னை வீட்டை காலி பண்ண வச்சுட்டாங்க, ஓனர் வந்து என்னை திட்டுறாங்க, மனுஷரால் நிந்தையை அனுபவிக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு வேதனையோடு பேசினாங்க. ஜபத்திற்காக ஃபோன் செய்திருந்தாங்க பாருங்க. இப்படி பாருங்க, பல விதத்துல நிந்தை, அவமானம், மனுஷர்களால், பல சூழ்நிலைகளால் வருகிற போராட்டங்களால் நாம் இயேசு அடிக்கப்பட்டது போல நம்ம ரொம்ப நெருக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த பாடுகளிலிருந்து உங்களை குணமாக்கும்படி, இந்த நிந்தைகளிலிருந்து வருகிற வேதனையினால் உங்களை குணமாக்கும்படிதான் இயேசு அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு மேல் நிந்திக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய தழும்புகளால் குணமாக சுகம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒருவேளை வாழ்க்கையின் போராட்டங்களால் நெருக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானத்தை சந்தித்து, மனுஷர்களுடைய வார்த்தைகளால் வேதனைப்பட்டு, நொந்து துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுக்கு சுகம் உண்டாக முடியாத நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இயேசு உங்களுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டார். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, துக்கங்களை அனுபவித்தார். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே இயேசு ஆண்டவரே சிலுவையிலே அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் மனுஷர் கைகளால் எப்படி பரியாசம் பண்ணப்பட்டு, அவர் துப்பப்பட்டு, மனிதர் கைகளால் அடிகளை வாங்கி மிகுந்த வேதனையை அனுபவித்தார். எங்களுக்காக மெய்யாவே அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்தார். எங்களுடைய மீதும் தவர் நொறுக்கப்பட்டு காயப்பட்டார். ஆமப்பா, நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்க அநேகர் தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலை நடுவிலே மனுஷர்கள் மூலமாக அவமானத்தை, நிந்தைகளை அனுபவிக்கிறார்கள். வேலை செய்கிற இடத்துல அனுபவிக்கிறாங்க. வாழ்க்கையின் பயணத்தில் வருகிற பலவிதமான போராட்டங்கள்னாலே அவர்கள் ரொம்ப நெருக்கப்பட்டு ஆண்டவரே தோண்டு போயிருக்கிறாங்க. யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் கடந்து போறாங்களோ, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படிய உம்முடைய பாடுகளினால் உண்டான அந்த தழும்புகளினால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். அவர்கள் அனுபவிக்கிற அந்த போராட்டங்கள், நிந்தை, வேதனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புகளால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்ததுக்காக நன்றி. நிந்தைகளை நீக்கினதுக்காக நன்றி. சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் முறை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.